கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்க அவளோடு இருக்கிறோம். மனிதனுடைய சத்தமல்ல, தேவ ஆவியானோடு வெளிப்படும். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பெறும் இரட்சகரமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இதனால் ஆவியானவர் நம்மோடு பேசும்படி ஜெப சிந்தையோடு இருப்போம். ஒரு உண்மை சம்பவம் என்னவென்று சொன்னால், நைஜீரியா தேசத்தில் ஒரு மதத்தை சார்ந்த ஒரு வாலிபன் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே இரவு தூங்கும் பொழுது அநேக நாட்கள் ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். மீண்டும் மீண்டும் அதே முகம், அதே வார்த்தை, அதே பிரகாசத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்குள் ஒரு யோசனை. ஒரு சொப்பனம் என்று சொன்னால், ஒரு தரிசனம் என்று சொன்னால் வேறு வேறு விதமாக மாறும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதே வார்த்தை, அதே முகம், அதே பிரகாசம் இப்படி இடைபெறுகிறதன் காரணத்தினாலே அவனுக்குள்ள ஒரு சந்தேகம். ஒரு கிறிஸ்தவ நண்பனை பார்த்து, நான் இப்படிப்பட்ட தரிசனத்தை, இப்படிப்பட்ட காட்சியை, இப்படிப்பட்ட சொப்பனத்தை நான் காண்கிறேன், இதன் பொருள் என்ன என்று சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னான், இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன்னோடு பேச விரும்புகிறார், உன்னோடு தரிசனம் காண்கிறார் என்று சொல்லி அவனிடத்தில் சொன்னது மாத்திரமல்ல, நான் என்ன செய்ய வேண்டும், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கும்போது, நீ போ, ஒரு சபைக்கு போ, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் ஆண்டவருடைய நாமத்தை தொழுதுகொள், அவரை முழுதாய் ஏற்றுக்கொள், அவர் முழு இரட்சகராய் நீ உன்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வெளிப்படுவார், அவர் உனக்கு செய்ய வேண்டியதை, உன் மூலம் செய்ய வேண்டியதை அவர் செய்வார் என்று சொல்லி அந்த கிறிஸ்தவ நண்பன் அவனுக்கு சொல்லி அனுப்பதன் மித்தம் அவன் ஒரு ஆலயத்துக்கு போய் 2003ஆம் ஆண்டு அவன் அந்த ஆலயத்துக்கு போகிறான். இப்படி அவன் வேற்று மதத்தை சார்ந்தவனாய் இருந்தபடியினாலே தன் குடும்பத்துக்கு தெரியாத, தாய் தகப்பனுக்கு தெரியாமல் அவன் அந்த ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தான். இதை அவருடைய தகப்பன், தாய் கண்டுவிட்டார்கள். இதன் நிமித்தம் அவனுக்கு குடும்பத்தில் ஒரு எதிர்ப்பு, ஒரு நெருக்கம் உண்டாயிற்று. இதனால் நீ நம்முடைய மதத்தை விட்டு வேறொரு மதத்தை சார்ந்து போகிறாயே என்று சொல்லி அவனை துன்பப்படுத்தினார்கள், அவனை உபத்திரவப்படுத்தினார்கள், அவனை அநேக வார்த்தைகளை சொல்லி அவனை கலங்கடித்தார்கள். ஆன போதிலும் அவன் ஆண்டவருடைய அன்பின் மித்தம், ஆண்டவரை தரிசன நிமித்தம் அவருடைய அன்பு அவனை பிரிக்காத அளவுக்கு மீண்டும் அதிகமாய் அவரிடத்தில் கிட்டி சேர்த்தது. அவர்கள் சொல்லி பார்த்தார்கள், அவர்கள் திட்டி பார்த்தார்கள், அவனை அடித்து பார்த்தார்கள். அப்பொழுதும் அவன் எதுவும் கேட்கவில்லை. ஒரு நாள் ஒரு அறை வீட்டுக்குள் அவனை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு, இனி இந்த ரூம்பு தான் உனக்கு கதி, நீ மீண்டும் நம்முடைய மதத்துக்கு திரும்புவாய் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இல்லை என்றால் இந்த ரூம்பிலே நீ செத்து மடிந்து ஒளி, நாங்கள் அடக்கம் செய்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டார். இந்த நேரத்தில் அவன் அந்த அறையிலே, அந்த இருட்டு அறையிலே தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். அவர்கள் சொல்லி பார்த்தார்கள், பேசி பார்த்தார்கள், அப்பொழுது அவன் மனமாறவில்லை. எத்தனை உறவுகள் அவனை மனமாற செய்தார்கள், அவர்களும் சொல்லியும் அவன் கேட்கவில்லை. மீண்டும் அவனுக்கு ஒரு காரியத்தை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆகாரத்தை கொடுப்பதை, தண்ணீரை கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். எத்தனை நாள் உயிர் வாய்வாய் என்று சொல்லி, உனக்கு ஆகாரம் வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நம் தாய் மதத்துக்கு திரும்பு என்று சொல்கிறார்கள். அப்பொழுதும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் இருட்டில் அவன் அழுது கொண்டு தேவனோடு பேசி கொண்டிருந்தான். இப்படி பல நாட்கள் கடந்தது, பல வாரங்கள் கடந்தது. அவன் மயங்கிய நிலையில் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவனுடைய நண்பர் ஒரு கதவு திறக்கிற சத்தம் கேட்டு அந்த கதவை திறந்து யார் என்று சற்று அவன் கால் மயக்கத்தில் திரும்பி பார்க்கும்போது அவனுடைய மதத்தின் நண்பன் ஒருவன் இவனை எப்படியாவது பிழைக்க செய்திட வேண்டும், ஏன்னா இவனை மறித்து விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி தன் நண்பனுக்காக, அவருடைய மதத்தை சார்ந்த ஒரு நண்பன் அவனை வீட்டில் அவங்க தாய் தகப்பன் இல்லாத நேரத்தில் அவனை மீட்டெடுத்து அவனிடத்தில் பேசுகிறான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னை நான் என்ன செய்ய காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும்போது அவன் சொன்னான், ஏதாவது ஒரு சபையை சார்ந்து எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் இடத்துல கொண்டு விடும் என்று சொல்லி அவன் சொன்னான். அந்த நண்பிடத்தில் போய் விட்டவுடன், கிறிஸ்தவ நண்பிடத்தில் போய் விட்டவுடன் அவன் சொன்னான், ஒரு ஆவிக்குரிய ஒரு போதகர் இடத்துல, ஒரு சபையில் அவனை கொண்டு போய் விட்டு விட்டான்.
இவனை போன்ற வேற்று மதத்தை சார்ந்த நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் அந்த இடத்திலே பராமரிக்கப்பட்டிருந்தார்கள். இவனும் அவர்களோடு இணைக்கப்பட்டு அந்த ஐக்கியத்தில் கர்த்தர்க்கென்று வைராக்கியமாய் உண்மையா உலகத்துக்கு தேசத்துக்கு ஊழியக்காரனாய் அவன் மாறினான். அது மாத்திரமல்ல, அந்த தேசத்துல உபத்திரங்களும் போராட்டங்களும் இருந்த போதிலும் அந்த உபத்திரத்திலையும் அந்த போராட்டத்தின் மத்தியில அவன் ஒருபொழுதும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தான். அது மாத்திரமல்ல, தன் தாய் தகப்பனால் மறுதலிக்கப்பட்ட கைவிடப்பட்ட அவர்களுக்காக அவன் தேவனிடத்தில் மன்றாடி வேண்டுதலை செய்தான் என்று அந்த உண்மை சரித்திரம் சொல்லிற்று. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், உபத்திரங்கள் வேதனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில் இருந்த போதிலும் ஆண்டவர் பக்கம் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் நோக்கி பார்க்க முடியாத சில காரியத்தினாலே நாம் முடங்கி போய் சோர்ந்து போய் இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரத்தில் நாம் கேட்கிறோம், ஆண்டவர் என்ன செய்யட்டும்? பலவீனப்பட்டு சோர்ந்து போய் உபத்திரங்களோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி ஒருவேளை நாம் ஆண்டவரத்தில் கேட்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. ஏசாயா 52 அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 52 1வது வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்தில் சொல்வது என்னவென்றால், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு என்று சொல்லும் பொழுது ஒரு சாதாரண மனிதனை, விழித்திருக்கிற ஒரு மனிதனை எழும்பு என்று சொன்னால் உடனடியாக எழும்பிடுவான். ஆனால் உறக்க நிலையில் இருக்கிற, மயக்க நிலையில் இருக்கிற, சோர்ந்து போய் இருக்கிற, நினைவற்றிருக்கிற ஒரு மனிதனிடத்தில் சொல்லும் பொழுது உரத்த சத்தத்தோடு, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அதிக சத்தத்தோடு சொல்லும். அப்படியாய் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், முடங்கி போய் சோர்ந்து போய் கலங்கி போய் அப்படி எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை இருக்கிற நம்மளை பார்த்து, எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அல்லேலூயா. அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனமில்லாத அசுத்த இனி உன்னிடத்தில் என்ன பண்ணதில்லை, வருவதில்லை. பிசாசு உன்னிடத்தில் வருவதில்லை, உபத்திரம் உன்னிடத்தில் வருவதில்லை, வேதனை உன்னிடத்தில் வரக்கூடாது என்று சொன்னால் நீ என்ன பண்ணு, உன் பரிசுத்த வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள்ள வேண்டும். இப்போ இருக்கிற உபத்திரங்கள், இப்போ இருக்கிற பாடு வேதனைகள், இப்போ இருக்கிற எல்லா விதமான போராட்டம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், முடங்கி போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, கலங்கி போயிருக்கிற நம்மை பார்த்து, எலும்பு எலும்பு, சீக்கிரம் எலும்பு, சீக்கிரம் எலும்பு அதட்டி சொல்லுகிற ஒரு சத்தம் நம் செவிகளில் இன்றைக்கு கேட்கட்டும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை, நீ இதுவரை வல்லமையாய் இருந்தாய், உன் வல்லமையை இப்பொழுது உன்னிடத்தில் இல்லை, நீ கலட்டி வைத்திருக்கிறாய். ஒரு வெகு தூரம் பிரயாணத்துக்கு போகிற, ஒரு ஊருக்கு போகிற ஒரு மனிதன் தன் வஸ்திரங்களை அணிந்து கொண்டிருப்பான். ஆனால் தூங்குகிற மனிதன் என்ன பண்ண மாட்டான், அவன் ஆயத்தம் இல்லாமல் இருப்பான், வஸ்திரம் தரித்தவனாய் இருந்திருக்க மாட்டான். நாம் பரிசுத்த வஸ்திரத்தை நாம் இழந்து போயிருக்கிறோம், பரிசுத்த வஸ்திரம் அணியாமல் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் வல்லமையை இழந்திருக்கிறதுனால நீ சோர்ந்து போயிருக்கிறாய், அதனால துஷ்டன் உன் வாழ்க்கையில வந்தான், அதனால அசுத்தன் உன் வாழ்க்கையில வந்தான், அதனால உன் சோர்வுகள், வியாதிகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், போராட்டங்கள் உன் வாழ்க்கையில வந்து நீ சோர்ந்து போயிருக்கிறாய், மயங்கி போயிருக்கிறாய், கலங்கி போயிருக்கிறாய். அதனால் நீ இப்பொழுது என்ன பண்ணு, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் பரிசுத்த அலங்கார வஸ்திரத்தை நீ என்ன பண்ணு, தரித்துக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கையில வேதனை இருக்காது, அப்பொழுது உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது, அப்பொழுது உன் வாழ்க்கையில போராட்டம் இருக்காது. இல்லை என்றால் உபத்திரங்களும் வேதனைகளும் நம்ம நாட்களை கழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இப்போ நம்ம சொல்லணும், என்ன செய்யட்டும் ஆண்டவரே, இந்த போராட்டத்தோடு, இந்த உபத்திரத்தோடு, இந்த வேதனையோடு, இந்த வியாதியோடு, கடனோடு இருக்கிறேன், நான் உம்முடைய வல்லமையை தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படி என்று நாம் சொல்லும் பொழுது ஏசாயா 51 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, மீண்டும் எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களில்
பூர்வ தலைமுறையில் எழுமினபடி நீ எழும்பு என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மீண்டும் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன், நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். இந்த உலகத்தில் வருகிற உபத்திரங்கள், இந்த உலகத்தினால் மனிதர்களால் வருகிற போராட்டங்களால் என்னால் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை என்று சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் நம்மளை தட்டி எழுப்பும்படி சொல்லுகிறது. எழும்பு, எழும்பு, பலன் கொள், கர்த்தரின் புயமே என்ன பண்ணு, மறுபடியும் நீ எழும்பு. அல்லேலூயா. இதற்கு முன்பாக கர்த்தர் நம்ம அவருடைய புயமாய் பயன்படுத்தினார். கர்த்தருடைய வல்லமை நம்ம தரித்திருந்தோம், கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்ம தரித்திருந்தோம், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருந்தது, கர்த்தருடைய சத்தியம் நமக்குள் நிலைத்திருந்தது. ஆனால் இப்பொழுதோ பிசாசனால் வஞ்சிக்கப்பட்டு உபத்திரங்களோடு போராட்டங்களோ இருக்கும். இனி என் வாழ்க்கை என்ன ஆகும், இனி என் எதிர்காலம், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் கணவன், என் வாழ்க்கை, அப்படி ஒரு சந்தேகத்தில் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், எழும்பு, பலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களில் பூர்வ தலைமுறைகளிலும் எழுமினபடி நீ என்ன பண்ணு, மறுபடியும் எழும்பு என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். முன்பு நீ ராகாப்பின் தலை என்ன பண்ண, துண்டித்தாய், வலு சிற்பத்தை என்ன பண்ண, நீ மிதித்து போட்ட, சர்ப்பங்களின் தேள்களை மிதித்து போட்ட, கர்த்தருடைய ராஜ்யத்தில் வல்லமையா எழுந்து பிசாசை ஜெயம் கொண்டாய். ஆனால் இப்பொழுதோ வல்லமை இல்லாதபடிக்கு, அபிஷேகம் இல்லாதபடிக்கு, பரிசுத்தம் இல்லாதபடிக்கு, விசுவாசம் இல்லாதபடிக்கு சோர்ந்து போய் முடங்கி போய் ஒரு மூலையில படுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அபிஷேகத்தை காத்துக்கொள், உன்னை கர்த்தருடைய கரமாய் பயன்படுத்தும்படி மீண்டும் உன் பரிசுத்த அலங்காரத்தை நீ தரித்துக்கொள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார். நாம் மனம் திரும்பி மனம் மாறி கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பும் பொழுது மீண்டும் இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன சமாதானம், இழந்து போன ரட்சிப்பு, இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் மீண்டும் தரும்படி அவர் ஆவலோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி உன்னுடைய ஜெபத்தில் வல்லமை இருந்தது, இதுக்கு முன்னாடி பிசாசுக்கு எதிர்த்து நின்னாய், இதுக்கு முன்னாடி ஜெபம் கேட்கப்பட்டது, இதற்கு முன்னாடி உனக்குள்ள ஒரு மரியாதை, உனக்குள்ள ஒரு வல்லமை, உன்னுடைய வல்லமையை பார்த்து, உன் அபிஷேகத்தை பார்த்து அநேக பேர் உன்னை பார்த்து மதித்தார்கள். இப்பொழுதோ உனக்குள் இருக்கிற பிரச்சனை, உனக்குள் இருக்கிற போராட்டத்தை பார்த்து நிந்திக்கப்பட்டிருக்கிறாய், ஒதுக்கப்பட்டிருக்கிறாய், அவமதிக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை மீண்டும் என் கரமாய், என்னுடைய புயமாய் நான் பயன்படுத்துவேன். நீ ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காய் நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை உன் கண் முன்னாடி அந்த ஜெயமாய் மாற்றி தருவேன். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வல்லமை நான் உனக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ண, எழும்பு, எழும்பு. பலன் இல்லாது இருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பலன் கொள் மகனே, பலன் கொள் மகளே. முந்தின நாட்களில் பூர்வ தலைவர்கள் நீ எழும்பினபடி நீ மீண்டும் எழும்பும் போது கர்த்தருடைய கரமாய், நான் என்னுடைய கரமாய் உன்னை இருந்து உன்னை பயன்படுத்துவேன். உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை பிசாசு போராட்டங்கள் திட்டங்கள் வைத்தாலும் அவைகளை எல்லாவற்றையும் உடைத்து, வலு சிற்பத்தை மிதித்து, தேள்களை மிதித்து, கர்த்தருடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நீ ஜெயம் கொள்கிற ஒரு மனுஷனாய் உன்னை மாற்றுவேன். அப்படி வாக்கு பண்ணுகிறேன். அதற்கு நான் என்ன செய்யணும்? முன்பு என்ன மாதிரி ஊழியம் செய்தேன், முன்பு என்ன மாதிரி நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்திருந்தேன், முன்பு என்ன மாதிரி ஆண்டவரத்தில் ஐக்கியமா இருந்தேன், முன்பு என்ன மாதிரி பரிசுத்தமாய் வாழ்ந்தேன், என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய போராட்டத்துக்கும் அந்த இழந்து போன அந்த வஸ்திரம், அந்த இழந்து போன தரித்து கொண்டிருந்த அந்த காரியத்தை நான் இழந்து போயிருக்கிறேன். இப்ப மீண்டும் பலன் கொண்டு தரித்து கொள்வாய். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள் இருக்கும். உன்னை ஆயிரங்களுக்கும், உன் குடும்பத்துக்கும், உன் உறவுகளுக்கும் உங்களை சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா. அப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன ஆயத்த பண்ண வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சில 4 காரியங்களை நமக்கு உணர்த்துகிறார். அந்த 4 காரியங்களை நாம் செய்யும் பொழுது அவர் மீண்டும் பிசாசை ஜெயிக்கிற அதிகாரத்தை நமக்கு தரப்போகிறார். விசுவாசம் இருந்தால் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். அல்லேலூயா. அதற்கான வழிகள் என்ன? முதலாவது, உன் ஜெப அறைக்கு திரும்பு. உன் ஜெப வாழ்வு மீண்டும் என்ன பண்ணு, தொடங்கட்டும். உன் சபைக்கு நீ திரும்பு, உன் ஐக்கியத்துக்கு திரும்பு, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் நீ மீண்டும் திரும்பி அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உன் ஜெப வாழ்க்கையை, உன் ஜெப நேரத்தை, உன் ஜெப
காரியங்களில் அதிகமாய் ஆண்டவரிடத்தில் நீ ஐக்கியப்படும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்வாராம்? நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவார். அதாவது அந்தரங்கத்தில் இருக்கிற ஜெபம், அந்தரங்கத்தில், வெளியரங்கமும் அல்ல, அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் தரார். மற்றவருடைய பார்வைக்கு நீ அபிஷேகமுள்ளவளாய் பரிசுத்தமுள்ளவாய் காண்பிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் தேவனோடு அந்தரங்கத்தில் அவரோடு ரகசியம் பேசி அவரோடு ஐக்கியப்படும்போது, அவரோடு அதிக நேரம் பேசும்போது கர்த்தர் அவருடைய வல்லமையை தந்து நமக்கு ஒரு புதிய பலனை தந்து இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும் சகல அபிஷேகத்தையும் அவருக்கு தந்து உலகத்தில் நம்மளை சாட்சியாக நிறுத்துறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையை இந்த நாட்களிலே தரப்போகிறார். 1 சாமுவேல் 1:11 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. போதும். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. ஆண்டவரே, இப்ப நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமோ, ஆண்டவரே நான் பாவிதான், நான் பாவம் செய்தது உண்மைதான், ஒரு விஷயம் எனக்கு மன்னிப்பு கொடுத்து மீண்டும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையை தந்து என்னுடைய அடியாள் ஆகிய கர்த்தாவி, சேனைகளின் கர்த்தாவே நீர் எனக்கு உம்முடைய வல்லமை தந்ததுனால, அபிஷேகம் தந்ததுனால அடியாளு என் சிறுமையை நீ நோக்கி பாரும். ஆண்டவரே, எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு வாழ்வு தாங்க, என் வாழ்க்கை துளிர்க்கட்டும், என் வாழ்க்கை செழிக்கட்டும், என் குடும்பம் செழிக்கட்டும், எனக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி தாங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி தாங்க, என் கற்பத்தின் கனியை திறந்தருளுங்க, என் கடன் பிரச்சனையை மாற்றி போடுங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் கணவனை மாற்றி உம்முடைய சமூகத்தில் கொண்டு வாங்க. இப்படி நாம் மனம் பொருந்தி மனம் திருந்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குரியதை ஆண்டவர் மீண்டும் திருப்பி அவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்படியாய் நமக்கு திருப்பி தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவள் 13வது வசனத்தை சொல்லப்படுது, அவள் இருதயத்தினாலே அவள் பேசினாள் என்று வசனம் சொல்லுகிறது. சத்தமிட்டு பேசல, சபைக்கு ஆலயத்துக்கு வந்து அவள் அண்ணால் அழுது அவள் வாயில வந்து முறுமுறுத்தபடி அவள் அசைத்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஜெபித்த அந்த ஜெபத்தை, இருதயத்தை பார்த்து கர்த்தர் அவளுடைய சிறுமையை நோக்கி பார்த்தார். இந்த நாளிலும் கலங்கி போய் கண்ணீரோடு வேதனோடு என் ஜெபத்துக்கு பதில் உண்டா, என் வேதனைக்கு, என் பாரங்களுக்கு, துக்கங்களுக்கு ஒரு தீர்வு உண்டா, ஒரு விடுதலை உண்டா என்று நீங்கள் ஒருவேளை ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கலாம். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தின் ஏக்கத்தை பார்த்து இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல் 5:17 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். வாசிக்கலாம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது மனுஷர்களால், உலகத்தாரால், சொந்தங்களால், சில மனிதர்களால் துரத்தப்பட்டு உயிருக்கு பயந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் எந்த போராட்டம் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும், எத்தனை விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் தன் அபிஷேகத்தின் மூலம் தேவனோடு இருந்து தன்னை காத்து கொள்ளுகிற அதிகாரம் உள்ளவனாய் அவன் மாற முடியும். ஹல்லேலூயா. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனாலே, அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால அவர் என்ன பண்றாங்க, பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாய் அவனை கொலை செய்யும்படி, அவனுக்கு விரோதமாய் செயல்படும்படி அவன் எத்தனம் பண்ணினார்கள். ஆனால் என்ன பண்ணினான்? ஆண்டவருடைய அவன் அந்த வசனம் சொல்லுகிறது, அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணைப்பான இடத்துக்கு போனான் என்று வசனம். அரணைப்பான இடம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சமூகம், தேவனுடைய பாதம், தேவனுடைய ஜெப அறை, அதுக்குள்ள அவன் என்ன பண்றான்? கடந்து போய் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படி, தன்னை விடுவித்துக் கொள்ளும்படி, தன் அபிஷேகத்தை காத்து கொள்ளும்படி அவன் தேவனோடு உறவாடி ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும் போது பிற்பாடு வசனங்களில் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். என்ன தருகிறார்? இவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற மனுஷரை, இவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கிற அதிகாரத்தை அவனுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் வல்லமையும் இந்த நாளில மீண்டும் நம்ம என்ன பண்ண போகிறார்?
தரப்போகிறார். இழந்து போனதை மீண்டும் தரும்படி தேவ ஆவியானவர் அவருடைய அரணைப்பான இடத்தை நோக்கி நாம் அமரும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது விசுவாசம். முதல்ல ஜெப அந்தரங்க ஜெபன வாழ்க்கை தேவை. இரண்டாவது விசுவாசம், உறுதியான விசுவாசம் நமக்கு தேவை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். அல்லேலூயா. இங்க எலியா என்ற தீர்க்கதரிசி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த ராஜாவுக்கு நேராக ஒரு சவால் விடுகிறான். அல்லேலூயா. அவன் என்ன சவால் விடுகிறான்? கையளவு மேகம் பெருமழை இரைச்சல் வரப்போகிற. அவனுக்குள்ளுக்கு ஒரு விசுவாசம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விசுவாசம் உறுதியா இருக்கும், வைராக்கியமே இருக்கும். அவன் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் எனக்கு ஒரு பதிலை தருவார், கர்த்தர் என் விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு, நிச்சயம் என் சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்திய ஆயத்தம் பண்ணி என்னை அபிஷேகம் பண்ணின கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த விடமாட்டார் என்ற அவனுக்குள் ஒரு உறுதி இருந்ததுனால சொல்றான். எல்லாரும் அவனை எதிர்பார்த்து கொண்டாங்க. அங்கே ஒரு வாய்ப்பே இல்லை அங்கே ஒரு மழை வருவதற்கு. அங்கே மழை வரும் என்று சொன்னால் அங்கே கருமேகம் வரணும், அதுக்கான அடையாளம் வரணும், மேகமூட்டை வரணும். ஆனால் இங்கே ஒரு அடையாளமே இல்லை. ஆனால் இவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷன், விசுவாசத்தோடு சொல்லுகிறான், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் என்ற விசுவாசத்தோடு தன் ஊழியக்காரனை அழைத்து என்ன சொல்றார்? நீ சமுத்திரத்தை நோக்கி பாரு, மேகம் எழும்புகிறதா என்று சொல்லி, மழை வருகிறதா என்று போய் பார் என்று சொல்லுகிறார். அவன் போய் பார்க்கிறான். ஒரு முறை போய் பார்த்தான், 2 முறை பார்த்தான். அங்கே திரும்ப வந்து சொல்ல, ஒரு முறை பார்த்துட்டு வந்து ஐயா இல்லை, மீண்டும் வந்து சொல்றான் ஐயா இல்லை. ஆனா 7 முறை அளவும் அவன் போய் பார்த்து கொண்டிருக்கான். அவன் நினைச்சிருப்பான், இத்தனை முறை நம்ம பார்த்தோம் இல்லை என்று சொல்றோம், ஆனா இவருக்குள்ள விசுவாசம் வந்திருக்கா என்று திரும்ப போய் பார்க்க சொல்றேன்னு ஒருவேளை அவனுக்குள்ள ஒரு அவிவிசுவாசம் இருந்திருக்கும். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய விசுவாசம் உறுதியானது. என்ன சூழ்நிலை தான், ஒரு முகாந்திரமே இல்லாமல் போனாலும், எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்தாலும், சூழ்நிலை தலகையா இருந்தாலும், கர்த்தரால் மாற்ற முடியும், கர்த்தரால் செய்ய முடியும், கர்த்தருடைய வல்லமை செய்யும் என்ற விசுவாசம் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு இருந்ததனால் 7வது முறை அவன் போய் பார்க்கும் பொழுது, ஒரு 7 முறை போய் பார்த்திருப்பான். இதுல சில நேரம் கடந்திருக்கும். ஆனா 7வது முறை பார்த்துட்டு அவன் வரும்போது கையளவு மேகம் வருகிறதையா என்று சொல்வதற்குள்ளாக அது பெரும் மேகமாய் வந்து, கையளவு மேகம்தான், பெருமழை இரைச்சல் உண்டானது. அது மாத்திரமல்ல, அந்த ராஜா கடந்து போவதற்கு முன்பாக பெருமழை இரைச்சலின் சத்தத்தை கேட்க செய்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில கையளவு மேகம்தான், கையளவு விசுவாசம் தான் இருக்கு. ஒரு முகாந்திரமே இல்லை, ஒரு அற்புதம் நடப்பதற்கு ஒரு முகாந்திரம் இல்லை, ஒரு அதிசயம் நடப்பதற்கு ஒரு சாத்தியமே இல்லை. என் வாழ்க்கையை துளிர்க்குமா, என் வாழ்க்கை செழிக்குமா, என் கடன் அடையுமா, என் வியாதி மறையுமா, எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் இது ஆகாது, இது முடியாது என்று சொல்லி. ஆனால் அபிஷேகம் நமக்குள் இருக்குமானால், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பானாரானால், என் சூழ்நிலை என்ன மாதிரி தலகையா இருந்தாலும், பிரச்சனை என்ன மாதிரி பெரியதா இருந்தாலும், அந்த பிரச்சனையை காட்டிலும், அந்த பிசாசை காட்டிலும், அந்த உபத்திரத்தை காட்டிலும், அந்த வியாதியை காட்டிலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்பதனால் என்ன விசுவாசிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை காண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எலியா அவன் அந்த சொல்லிட்டு எலியா கிட்ட வருவதற்குள்ளாக பெருமழையின் இரைச்சலை சத்தத்தை கேட்டான். அப்படிப்பட்ட உறுதியான ஒரு விசுவாசம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் என்ன போராட்டம் உபத்திரங்கள் வந்தாலும் இது நடக்கவே ஆகாது என்று சொல்லி எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் சொன்னாலும் சரி, நம்முடைய விசுவாசத்தை விடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியான நிற்கும் பொழுது கர்த்தர் நம்ம கண்கள் காண செய்வார், நம்முடைய செவிகளில் கேட்க செய்வார், அந்த அற்புதத்தை பார்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கையளவு மேகம் பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை அங்கே காண செய்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் உறுதி உள்ளதாய் காணப்படும். அது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசி கேட்கலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால்
உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, வறண்டு போயிருக்கிற வாழ்க்கையில் என்ன பண்ணுமா, நிரம்பி ஓடும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. நிரப்பப்படும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் வெறுமையாக இருக்கிறதா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறதா, நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் ஒரு முகாந்திரம் இல்லாதபடி வெறுமையாய் இருக்கிறதா, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, விசுவாசிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த நம்முடைய விசுவாசிக்க சொல்கிறார். நீ என்ன பண்ண, வாய்க்காலை வெட்டுப்பா, நான் அதை நிரப்புறேன். நீ நம்ம வாய்க்காலை வெட்டுவது என்று சொல்லும் பொழுது நம் ஜெபம் மாத்திரம் செய்தால் போதும், ஆண்டவர் விசுவாசித்தால் மாத்திரம் போதும். அவர் பெருமழை இறைச்சலை வர செய்த தேவன் வெறுமையாக இருக்கிற வாழ்க்கையை நிரம்பி போக செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் வெறுமையாய் காணப்பட்டிருக்கலாம், நம்முடைய பாத்திரம் வெறுமையாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய அரிசி பாத்திரத்தில் அந்த அரிசி வெறுமையாக இருக்கலாம், உங்களுடைய மளிகை ஜாமா பாத்திரத்தில் அது வெறுமையாய் காணப்படலாம். ஒருவேளை நீங்கள் வைத்திருந்த காசு எல்லாம் செலவிடந்து கொஞ்சம் தான் இருக்கலாம். ஐயோ, இந்த மாதம் எப்படி நடக்கும், இந்த வருஷத்தை நான் எப்படி ஓட்டுவேன், என் கடனை எப்படி நான் அடைப்பேன் அப்படி என்று சொல்லி முகாந்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம கலங்கி போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளுக்கு உங்களுக்கு தேவையான ஆகாரம், உங்கள் கடன் அடைவதற்கான வழி, உங்கள் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்கான செழிப்பு, உங்கள் குடும்பத்துக்கான சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் செய்வது என்ன? ஆண்டவரே, அவருடைய சமூகத்தில் நோக்கி பார்த்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பிய வழியை செய்கிறவராய் இருக்கிறார். இதுவரை வெறுமையாக தான் இருக்கு, இதுவரை ஒன்றும் இல்லாததான் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரை விசுவாசிக்கும் பொழுது அது வாய்க்கால்கள் நிரம்பும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் நாம் நிற்கும்போது கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயத்தையும் நாம் காண முடியும். மூன்றாவது, ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நாம் இணைக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஐக்கியம் என்று சொல்லப்படும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு, ஒரு ஊழியக்காரர்களோடு, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு சகோதர சகோதரர்களோடு நம்ம இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக நேரம் ஜெபிக்கிற, அதிக நேரம் ஆண்டவருக்கு பயப்படுகிற, ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிற அந்த நட்போடு, அந்த சகோதரிகளோடு, சகோதர சகோதரர்களோடு ஐக்கப்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, உலக ரீதியான ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் அது ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? உலக மனிதர்களோடு, உலக காரியங்களோடு பேசுகிறவர்களோடு, மற்றவர்கள் குறித்து குறை சொல்லுகிறவர்களோடு, மற்றவர்களுக்கு விரோதமாய் புறம்பு பேசுகிறவர்களோடு, பொறாமை பேசுகிறவர்களோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோமா? நம் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோமா? நம் நாட்களை வீணாக்கி கர்த்தருடைய சமூகத்தில் போகாதபடிக்கு அது தடை செய்து கொண்டிருக்கிறதா? சில நேரத்தில் சில காரியங்கள், உலக பொருட்கள், உலக காரியங்கள் நம்மளை ஆண்டவர் விட்டு பிரித்து விடுகிறதா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். அப்படிப்பட்ட ஐக்கியத்தோடு நாம் திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு வல்லமையை தருகிறார், கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார், கர்த்தர் நமக்கு வல்லமையை தருகிறார். அப்படிப்பட்ட ஐக்கியம் இன்றைக்கு நமக்கு வேண்டும். இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழாதபடிக்கு இன்னைக்கு உலகம் நம்மளை பிரித்து கொண்டிருக்கிறது, வேலை நம்மை பிரித்து கொண்டிருக்கிறது, சமூகம் நம்மளை பிரித்து கொண்டிருக்கிறது, உலகத்தில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மளை பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருமனப்படும் பொழுது நம் விடுதலையும் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்தும்படி அபிஷேகத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 3:4 சொல்லுகிறது, பேதுரும் யோவானும் என்ன பண்ணார்? இந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 3:4. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஆமென். ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள். ஹல்லேலூயா. ஏதாகிலும் கிடைக்குமா என்று அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு அவனை பார்த்தார்கள். என்ன சொல்கிறார்கள்? எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஆனால் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவன் மூலம் கொடுக்கிற சுகம், ஆரோக்கியம் எங்களிடத்தில் இருக்கிறது. நாங்கள் ஒருமனப்பட்டு, அவர்கள் ஒருமனப்பட்டு அவனை உற்று பார்த்தார்கள், அவனை நோக்கி பார்த்தார்கள். அவனுக்குள் இருந்த பிசாசு வெளியே போனது. அவன் பிறப்பிலே வியாதியனாய் இருந்தான், பிறப்பிலிருந்து அவன் சுகமாகாதவனாய் இருந்தான். கர்த்தருடைய அபிஷேகம் 2 பேருக்கு இருந்து ஒருமனப்பட்டதனால் அவனை சுகமாக்கினார்கள், அவனை விடுவித்தார்கள், அவனை சாட்சியாய் சபையில் நிறுத்தினார்கள். இன்றைக்கு நம்மை கூட ஆண்டவர் பயன்படுத்தும்படி உண்மையா இருக்கிறார். அதுதான் எழும்பு சீயோனை,
எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் பரிசுத்த அலங்காரத்தை நீ என்ன பண்ணு, நீ ஒழித்துக்கொள். அப்பொழுது முந்தின நாட்களை நீ செய்தது போல, பிசாசை திரத்தினது போல, பிசாசுக்கு எதிர்த்து நின்னது போல, சகல ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொண்டது போல, கர்த்தருடைய அபிஷேகத்தினால் வல்லமையினால் சத்துருவின் கிரியைகளை அழித்தது போல, மீண்டும் அவருடைய புயமாய் அவருடைய கரமாய் உன்னை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்கிறார். அதற்கு நம்ம யார் இடத்துல முதலாவது தேவனோடத்துல அந்தரங்கத்துல இணைக்கப்பட வேண்டும். ஜெப வாழ்க்கைக்கு நேராய் திரும்ப வேண்டும், சபைக்கு நேராய் திரும்ப வேண்டும். இரண்டாவது, விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் துளியளவும் சந்தேகம் இல்லாதபடிக்கு பரிசுத்த உறுதியான விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். அடுத்தது, ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டிருக்கணும். பரிசுத்த ஆவியானோடு அடுத்தது இணைக்கப்படணும். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஐக்கியம் இணைக்கப்படும் பொழுது என்ன நடக்குன்னா, நமக்குள்ள ஒரு வல்லமை, நமக்குள்ள ஒரு அபிஷேகம் வரும் பொழுது, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காக சில காரியங்களை சொல்லும்போது, வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தார் ஒருவர்களுக்கு நாம் ஜெபிக்கும் போது அவர்கள் அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அவர்களுக்கு அற்புதம் அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை நம் மேல் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய கிராமத்தில் என்னுடைய சித்தி பொண்ணு, நடம பொண்ணு, அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருடம் குழந்தைகளே இல்லை. கடந்த டிசம்பர் மாதம் எங்கள் கிராமத்துக்கு போய்ட்டு ஊழியம் செய்து கொண்டு குடும்பத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த இரவு 10 மணிக்கு ஒரு 15 பேர் எல்லாரும் ஒருமனப்பட்டு முழங்கால படிட்டு ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொன்னதுனாலே அவர் எல்லாரும் முழங்கால படிட்டு ஜெபிக்கும்படி செய்தார். அந்த குடும்பத்தில் பொல்லாத பிசாசின் கிரிகள் நாளுக்கு நாள் அவர்கள் அலறிக்கிட்டு கொண்டே இருக்கும். அப்படி ஜெபித்து கொண்டிருக்க வேலை இங்கிருந்து ஃபோன்லேயே ஜெபிக்கும் போது அங்கே பிசாசு அலறி அடிக்கும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது வேறொருத்தருக்கு அந்த பிசாசு தாவும். இப்படி ஃபோன்லேயே ஜெபித்து அவர்கள் அந்த பிசாசு திரட்டப்பட்டது. கடைசியில் அவர்கள் உறங்கி விடுவார்கள். இப்படி நடந்த வேளையில அந்த நாள் எல்லாரும் ஒரு மனமாய் நிற்க வச்சு ஜெபிக்கும் பொழுது அந்த என்னுடைய சகோதரிக்கு 8 வருடம் குழந்தை இல்லை. பிசாசினால் கட்டப்பட்ட அந்த குழந்தைக்கு அவளுக்கு நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அடுத்த டிசம்பருக்குள்ள கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தை தருவார் என்று சொன்னது மாத்திரல, ஜெபித்து விட்டு நாங்கள் வந்து விட்டோம். இப்பொழுது இந்த சகோதரிக்கு 7 மாசம் அவள் பிரசவித்திருக்கிறாள். 7 மாசம் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். இது எத்தனை பெரிய ஆச்சரியம். அவர்கள் எத்தனையோ கோயில் குலத்துக்கு போனார்கள், எத்தனையோ டாக்டர்கள் பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது, ஆண்டவருடைய அபிஷேகத்தில் விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது, அவர்கள் நம்பும் பொழுது அவர் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். என்னுடைய நடமை சொன்னாங்க, நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்திருக்கிறார். இன்றும் அவரிடத்தில் சொல்லி கொண்டிருக்கேன், நீ எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இரு, எப்பொழுதும் ஆண்டவர் நம்பிக்கொண்டு கர்த்தர் உன் காரியங்களை குழந்தை நிற்கும், கலைந்து விடும். ஆனால் இப்பொழுது கர்த்தர் கனியை தந்திருக்கிறார், ஆசீர்வாதம். நம்முடைய விசுவாசம் உறுதியான விசுவாசத்தோடு அபிஷேகமுள்ள ஒரு வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் போது மற்றவர்களுக்கு அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம் கர்த்தரிடத்தில் ஐக்கியமா இருக்கணும். ஆவிக்குள்ள ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அப்போது சிறைச்சாலைகள் கதவுகள் உடைக்கப்பட்டது, அவர்கள் சங்கிலிகள் அறுக்கப்பட்டது. நீங்கள் ஐக்கியப்பட்டு அபிஷேகத்தில் வல்லமையில் ஜெபிக்கும் பொழுது பிசாசினால் கட்டப்பட்ட சங்கிலிகள் உடைபடும், மரண சங்கிலிகள் உடைபடும், பிசாசின் கட்டுகள் அறுபடும், சாபங்கள் பாவங்கள் வியாதிகள் விலகி கர்த்தர் புதிய அபிஷேகத்தை தந்து புதிய ஆசீர்வாதத்தை தந்து சமாதானத்தில் நம்ம நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கட்டுகளை உடைக்கிற அதிகாரத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து போடுவாய் என்று சொல்வது மாத்திரமல்ல, கட்டுகளை உடைக்கிற அதிகாரம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் ஒருமனப்பட வேண்டும். ஒருமனம் இல்லாமல் ஜெபிக்கிற எந்த ஜெபத்துக்கும் நிச்சயம் பதில் வராது. அடுத்தது, அந்நிய பாஷையோடு தேவனோடு உறவாட வேண்டும். அதிக நேரம் ஆண்டவரோடு ஜெபிக்கணும். மற்ற மனிதர்களோடு பேசுவதை விட, வீணான வார்த்தைகளை பேசுவதை விட, நமக்கு கிடைத்திருக்கிற நேரங்களில், நமக்கு கிடைத்திருக்கிற காலங்களில் கர்த்தரோடு அமர்ந்து ஆண்டவரோடு நம்ம ரகசியம் பேசணும். ரகசியம் என்பது அந்நிய பாஷையோடு கர்த்தரிடத்தில் பேசும்போது அவர் நமக்கு ஒரு காரியங்களை சொல்வார். அல்லேலூயா. நமக்கு அவர் சொல்லி தருவார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆமென். இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது நாம் வீணான பேச்சு வராது, வீணான கதைகள் வராது. முடிவிலே அது தேவனோடு ஐக்கியத்துக்கு நேரம், தேவனோடு அதிக நேரம் உருவாடுகிறதாய் காணப்படும்.
நாம் யாரோடு பேசுகிறோம்? மனிதனோடு பேசுகிறபடிக்கு தேவனோடு பேசும். அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதனால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேச. நீங்க யாரிடத்தில் அதிக நேரம் பேசுறீங்க? தேவனிடத்தில் பேசுறீங்களா இல்ல மனிதனிடத்தில் பேசுறீங்களா? அல்லேலூயா. அப்படி அவருடைய வல்லமை நமக்குள்ள வரணும், அவருடைய அபிஷேகம், வானம் திறக்கப்பட வேண்டும், அற்புதம் நம் வாழ்க்கையில் நடக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம் தனிப்பட்ட அந்தரங்க ஜெபத்துக்கு திரும்பணும். அடுத்தது அவருடைய விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும், ஆவிக்குரிய ஐக்கியத்தில் ஒருமனப்படணும். அடுத்தது கர்த்தருடைய அபிஷேகத்தை தரித்து கொண்டு அவர் ராஜ்யத்தை கட்டணும். அப்படி எழுந்திருந்து கண்கள் மூடி அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் எழுந்திருப்போம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கே ஒருவாறு காரியம் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆனால் 3 ஆண்டுகள் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார். அவர் ஞானசான மனிதனை சாதாரணமாக இருக்கும் பொழுது அவர் ஒரு அற்புதங்களை பார்க்க முடியல, வானம் திறக்கப்படவில்லை. ஆனால் அவர் ஞானசானம் எடுத்த பிறகு வானம் திறக்கப்படுகிறது. பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், ரட்சிக்கப்படாமல், ஞானசானம் எடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் வானத்துக்கு நேராய் போகாது. ஹல்லேலூயா. வானம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மை ஒப்பு கொடுத்து, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, ஹல்லேலூயா. யாக்கோபு ஜெபித்த போது தேவதூதர்கள், வானம் திறக்கப்பட்டதனால் தேவதூதர்கள் ஏறினார்கள், இறங்கினார்கள். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் வானங்கள் திறக்கப்படணும், கர்த்தருடைய அற்புதங்களை காணப்படணும். ஹல்லேலூயா. சாலமோன் தேவாலயத்தில் வானம் திறக்கப்பட்டது. ஏசப்பா ஆண்டவர் கர்த்தருடைய ஏசப்பா வந்து 5 மீன் 2 மீன் 5 அப்பமா 2 மீன் வானத்துக்கு உயர்த்தும் போது அங்கே வானம் திறக்கப்பட்டது. அற்புதம். அதே வானம் இன்றைக்கு திறக்க போகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்க. ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டு 2 நிமிடம் பாடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் தேவன் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். தாசர்கள் ஆமென். வல்லபெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே வாழ்ந்திடுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே முழங்கிடுவோம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறத்தினர். ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி. எலியாவின் தேவன். எலியா ஒரு மனிதன் மூலம் அற்புதம் நடந்தது. உங்கள் ஒருத்தர் மூலம் உங்கள் குடும்பத்துக்கு விடுதலை, உங்களுடைய ஒருவருடைய அபிஷேகம் மற்றவர்கள் முகங்களை முறிக்கும். அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே முழங்கிடுவோம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர் வீரமுடன் முழங்கின தேவ மனிதர். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர். ஆமென். வீரமுடன் முழங்கின தேவ மனிதர். அக்கினியால் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதர். அக்கினி இன்றைக்கு ஒரு அக்கினி இறங்கட்டும். வானம் திறக்கப்படுவதாக, அக்கினி மழை ஊற்றப்படுவதாக. சத்துருக்கள் முன்பாக உனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுகிறது. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எல்லா உற்சாகமான கரங்களை தேவன், கர்த்தரே தேவன் என்றே முழங்கிடுவோம்.
கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஒரு மனதோடு சேர்ந்து உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு, உன் பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பு. கர்த்தர் மீட்பை தருகிறார். கர்த்தர் உன் வாயாயிருந்து உன்னை பயன்படுத்தும்படி கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே முழங்கிடுவோம். ஹல்லேலூயா. எலியா என்ற ஒரு தேவ மனிதன், ஒரு தனி மனிதன் நிமித்தம் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, ஆண்டவரே நீ ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. என்னோடு இருந்தவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரமே உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன் என்று கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியாவை பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் ஆசீர்வதித்த அவன் வானம் திறக்கப்பட்டது, அக்கினிமலை ஊற்றப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலையும், நம்முடைய ஊழியத்திலும், நம்முடைய சபையிலும், நம்முடைய எல்லா விதமான காரியத்திலும் வானம் திறக்கப்பட்டு அது பெருக செய்யும்படி கர்த்தர் 5 அப்பம் 2 மீனை எப்படி பெருக செய்தாரோ, அத்தனை பேரை எப்படி போஷித்தாரோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில போஷிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். நான் செய்வது என்ன ஆண்டவரே? நான் மீண்டும் திரும்புகிறேன் ஆண்டவரே. அரணைப்பான இடத்தை நோக்கி நான் திரும்புகிறேன். என்ன பரிசுத்தத்தை காத்துக்கொள், அலங்கார வஸ்திரத்தை நான் உடுத்துக் கொள்கிறேன். என்னை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். மீட்பர் ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் கொடுத்த சுகத்துக்கு, தேவன் கொடுத்த விடுதலைக்காய், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி சொல்லும். ஆமென், ஆமென்.